குரு பகவான் ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. காலச்சக்கரத்தில் 12வது ராசியாக கடைசி ராசியாக வரக்கூடியது ரெட்டப்பட ராசி, நீருக்குரிய ராசின்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க குணத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு செயல் கடினம்னு இவங்க வாயிலிருந்து வராதுங்க. இவங்க நினைச்சதே இல்லை. இவங்களுடைய முயற்சி மூலமாகவே இவங்களுடைய குணத்தின் மூலமாகவே எந்த ஒரு விஷயத்தை ஒரு வித்தியாசமாக நல்ல புத்தி கூர்மையோடு யோசித்து அந்த விஷயத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கே ஒரு விஷயம் நல்லது கெட்டது நடக்கிறதா இருந்தால் கூட அது தனக்கே நேர்ந்த மாதிரி கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் பதட்டங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்கள் மனசில் இருக்குங்க. இறக்க குணம் அதிகம் தான். நீருக்குரிய ராசி அமைஞ்சிருக்கிறதால இறக்க குணங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது. மீன ராசி அன்பர்கள் தாங்க அவங்க. மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானுடைய அருளாலே நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வாழ்க்கையில் கொஞ்சம் மத்தியம வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருவீங்க. நிறைய ஒரு அவமானங்கள், நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். ஆனாலுமே மத்தியம வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு. பேச்சு திறமை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகங்க. பேசி பேசி நிறைய விஷயங்களை காரியம் சாதிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க கிட்ட மற்றவங்க பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஏன் நீங்கள் அப்படி சொன்னாங்க, எதனால் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதோட பின்புலம் என்னங்கிறத கண்டறிஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாழ்க்கை துணை நிலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பான குழந்தைகள், சிறப்பான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே வாழ்க்கை துணை மேலே எந்த இடத்துல விட்டு கொடுக்காம ஒரு அன்பு, ஒரு பாசங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தாங்க. இந்த குணத்தாலே உங்கள் வாழ்க்கை நீங்கள் சிறப்படி செஞ்சுருவீங்க. இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, இதை நான் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுங்கிறது காணலாங்க. இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தாங்க. சனி பகவானுடைய பார்வை தொடர்ந்து உங்களுக்கு பல காலமாகவே இருந்துட்டு இருக்கிறதால மனசில் ஒரு பயம் பதட்டங்கிறது இல்லாமல் இருக்காது. சனி பகவான் அதிகப்படியான உழைப்பு உங்ககிட்ட வாங்கிட்டு இருப்பார். உழைப்பு கொடுக்கறது ஒரு வகையில் நல்லது தான். எந்த விதமான பாதகமான பலனாக இருந்தாலும் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் எந்த தீங்கும் செய்ய மாட்டார். அதனால கடின உழைப்பு நீங்கள் இந்த நேரம் கொடுத்துட்டு வர பாருங்கள். முயற்சி கைவிட்டுறாதீங்க. அதே மாதிரி உடலில் சின்ன சின்ன அசதி சோர்வுங்கிறது இல்லாமலாம் இருக்காது. மனம் தளராமல் செயல்பட பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த சிக்கல் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். இயல்பாகவே மீனராசி என்பவர்கள் ஒரு தெய்வத்தை மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இனிமேல் இந்த நேரத்தில் தெய்வ பக்தி அதிகரிக்குன்னு சொல்லலாம். இதனால் ஒரு மனசில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினாலே போதும். உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கிறதால நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பணிச்சுமா அதிகம்தான். இருந்தாலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயலாற்றி வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. தினமுமே நீங்கள் எந்த வேலையை செஞ்சுட்டு வரீங்களோ அந்த வேலையிலேயே முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் மனசறிஞ்சு ஒரு செயல்பட மாட்டாங்க. உங்கள் மனசு நோக்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. கொஞ்சம் இந்த நிலைமை உங்களுக்கு இந்த நேரம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்களுமே இந்த நேரத்தை பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தை விட்டுறாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவிட்டு பேசி இந்த நேரம் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை தான். அதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம், ஒரு நேர்மறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நேரம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், வரதை வரட்டும்னு நினைப்பீங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். எடுத்துட்டப்பில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்காது. காரிய தாமதம் தடையை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார். கொடுக்கல் வாங்கல ஏற்படுத்த பிரச்சனை இல்லாமல் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்காக கல்விக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படலாம். கல்வியில் பொறுத்த வரைக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. நம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். ரொம்ப முக்கியமாக கந்தவள் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. பொருளாதார பிரச்சனை நீங்கக்கூடிய விஷயமாகவும் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால
மீன ராசி அன்றர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ராசியில சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. பரிவர்த்தன யோகம் ராசநாதன் பலம் பெற்றிருக்கிறது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருக்கிறது. மீன ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், ஒரு இருட்டில் வாழ்கிற மாதிரியே தான் வாழ்ந்துருப்பீங்க. அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி கஷ்டம் துன்பங்கிறது இல்லைங்க, அதை நீங்கள் மன ரீதியாக நீங்கள் உணர்ந்துட்டாலே போதும். இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினாலே போதும், செயல்களில் வேகம் பிறக்கும். என்னால் முடியலையே, செய்ய முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்ட பல காரியத்தை கூட நல்லபடியாக செஞ்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பொறுத்த வரைக்குமே உண்டு. நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தெய்வ தரிசனமும் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் தொழில் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு சிறப்பு தான், நல்ல வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ராசியில் சூரியன் இருக்கிறார். 2க்குரிய செவ்வாய் 5ல் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதால கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாருக்கும் வாக்கு தரது வேண்டாம். வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார பட வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வேண்டாம். உங்களை யாராவது வம்புக்கு தூண்டினா கூட, உங்களை யாராவது ஒரு அவச்சொல் சொல்லி பேசினா கூட அதை நீங்கள் காதில் வாங்காதீங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் கொஞ்சம் முழு கவனம் ஈடுபாட்டோடு செயல்பட்டீங்கன்னா மற்ற விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பண நெருக்கடி இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும். வீணா வம்பு வழக்கில் நீங்களாகவே மாட்டிக்காதீங்க. மற்றவங்க விவகாரங்களையும் தலையிடாதீங்க. மீன ராசி அன்பர்கிட்ட பொதுவாகவே நிறைய பேர் ஆலோசனை கேட்க வரங்கிற பேரில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்களை பகிர்ந்துக்காங்க. அது உங்களுக்கு இந்த நேரம் ஒரு கெடுதலை ஏற்படுத்திடும். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட தேவையில்லாத வம்பில் மாட்ட வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் மற்றவங்க விவகாரங்களை தேவையில்லாமல் தலையிடுறது வேண்டாம். யாரையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கூடவே வேணும். ஒரு ராசிபதியே இருந்தாலுமே குரு அருள் பெறணும்னு நினச்சிங்கன்னா முதியவங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வர பாருங்கள். இது குரு பகவான ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் முதியவங்க, வயசானவங்க, இந்த குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் மாதிரி செஞ்சுட்டு வர பாருங்கள். சனிக்கிழமை நாட்களில் அனுமன் ஆலயத்துக்கு போய் வழங்கிட்டு வர பாருங்கள். துன்பம் எல்லாமே பறந்தோடக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம். எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தடையாகவே இருக்குதே, ஒரு தாமதமாக இருக்குதேன்னு மனசில் வருத்தம் இருந்தால் விநாயக பெருமான், முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. எல்லாமே தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, குரு பார்வை உங்களுக்கு இந்த நேரம் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்குது. உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்கள் வாழ்வு வளமாகக்கூடிய நேரம். வருமானம் இந்த நேரம் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, மனசாவும் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் தம்பதிக்குள்ள. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் நல்ல வர்ணம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றியாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ நிச்சயம் அந்த அளவுக்கு நல்ல மாட்டம் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் வெறிய ஸ்தானத்தில் சனி, ராசிக்குள்ள ராகு இருக்கிறதால செய்கிற செயலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் தான். ஒரு புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனுபவம் இல்லாத விஷயத்தில், அனுபவம் இல்லாத தொழிலில் அகலக்கால் வைக்கிறது வேண்டாம். அவசரப்பட்டு எதுலையும் இறங்குறது வேண்டாம். இதனால் பின்னாடி சின்ன சின்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, சப்தம பாய்க்கள் லாபஸ்தானத்தில் குருபார்வை இருக்கிறதால வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருத்தியாகும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. உங்கள் வேலையில் இது வரைக்கும் ஏற்பட்டது நெருக்கடிங்கிறது இனி இல்லை. இந்த நேரம் முயற்சியின் பேரில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திருமண வயசில் இருக்கக்கூடிய இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல வரணம் அமைகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பொதுவாகவே மீன ராசி அன்பர்கள் மனசில் ஒரு நிறைவு நீங்கள் ஏற்படுத்துங்க. முழு ஈடுபாட்டோட எல்லா விஷயத்தையும் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய விஷயங்களை ஏற்படுத்த போகிறீங்க. முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான். இள வயசுக்காரங்களாக இருந்தால் இந்த நேரம் தேவையில்லாத சகவாசத்தில் ஈடுபட வேண்டாம். மனசுக்கு இந்த நேரம் அது சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அது நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு ஒரு அடி தள்ளியே இருங்க. எந்த ஒரு ஒளி முறையுமே குடும்ப வாழ்க்கையில் வேண்டாம். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை பட்டுன்னு குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லிடுங்க. தன்மையை பேசுங்க. மனசில் இருக்கிற சொல்கிறங்கிற பேரில் கோபமாக பேசுகிறதோ, கொஞ்சம் தடித்த வார்த்தை உபயோகப்படுத்துறதோ வேண்டாம். இந்த நேரம் வெளிப்படையாக இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. கொஞ்சம் இந்த காலத்தில் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும்.
எதுக்கு எடுத்தாலுமே அலைச்சல் கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். மற்றபடி மீன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் தினமுமே அன்றாட பணிகளில் கவனமாக செயல்பட பாருங்கள். எந்த விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். பொறுமையால் பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் பேச்சின் மூலமாகவே நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அனுபவசாலிகளோட பேச்சுக்கு இந்த நேரம் நீங்கள் செவி சாய்க்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே ஒரு 10 நிமிஷமாவது கண்ணை மூடி அமைதியாக தியானம் செய்ய பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வேண்டிட்டு வர பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.